ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு உணவை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, அது தாங்க மட்டன், அதாவது ஆட்டு இறைச்சி. சில பேர் சொல்லுவாங்க இது ப்ரெஷரை ஏற்றும், கொழுப்பை அதிகமாக்கும் இப்படின்னு விதவிதமாக குறை சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மையில் இது என்ன தான் பண்ணுது, என்ன நன்மைகள் நமக்கு கொடுக்குது, இதில் ஏதாவது பக்க விளைவுகள் இருக்கா, யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் தவிர்க்கணும், எவ்வளவு அளவு சாப்பிடலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இன்றைக்கி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அசைவ உணவு அப்படின்னு சொல்லக்கூடியது ஆட்டு இறைச்சி. இது நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உடல் பாகத்துக்கும் ஆரோக்கிய நன்மைகளை அள்ளி தருதுங்க. நிறைய மருத்துவ குணங்கள் கூட இதில் இருக்குங்க. ஏன்னா இந்த ஆட்டு இறைச்சி சாப்பிட்றப்ப, அதாவது இதோட சதை பகுதி இறைச்சியை மட்டும் சாப்பிட்றத தவிர்த்துட்டு அதோட உறுப்புகள் எல்லாமே சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஆடோட மூளையை நம்ம சாப்பிட்றப்ப தாது விருத்தியை ஏற்படுத்தும், கண்களுக்கு குளிர்ச்சியை தந்து கண் பார்வை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கும், நினைவாற்றலை மேம்படுத்தும். இந்த மூளை பகுதியை நம்ம சாப்பிட்றப்ப கபத்தை நீக்கி மார்பு சளியை சரி பண்ணும். ஆட்டோட இதயத்தை சமைச்சு சாப்பிட்டுட்டு வந்தோன்னா இதயத்துக்கு நல்ல பலன் கிடைக்கும், மன அமைதியை தரும். ஆட்டோட நுரையீரல் சாப்பிட்றப்ப உடல் வெப்பத்தை குறைச்சி குளிர்ச்சியை ஏற்படுத்துறதோட நம்மளோட நுரையீரல் இடுப்பு பகுதிக்கு நல்ல வலிமையை தரும். ஆட்டு இறைச்சி சிறுநீரக சுரப்பியை வலிமை அடைய செஞ்சு சிறுநீரக பிரச்சனைகள் வராமல் தடுக்கும், ஸ்கின்னுக்கு நல்ல க்ளோவை கொடுக்கும். ஆட்டோட தலை இறைச்சியை சாப்பிட்றதுனால நம்மளோட இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கலாம், வலிமையும் அதிகரிக்கும். குடல் தலை பகுதிகளில் இருக்குள்ள அந்த எலும்புகளை வலுப்படுத்துது. ஆட்டோட கால்களை சூப்பு வச்சு குடித்தோம் அப்படின்னா எலும்புகள் கால்களுக்கெல்லாம் நல்ல பலம் கிடைக்கும். மொத்தமாக ஆட்டு இறைச்சியை வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டோம் அப்படின்னா பார்வை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம், கூர்மையான பார்வை கிடைக்கும், கண்களுக்கு நல்ல வலிமை கிடைக்கும். தமிழகத்தில் செம்மறி ஆடு, வெள்ளாடுன்னு 2 வகைகளில் ஆடு கிடைக்குது. இது ரெண்டுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது. 100 கிராம் செம்மறி ஆட்டுக்கறியில் 300 கலோரிகள் அடங்கியிருக்கும். கொழுப்போட அளவு 20 கிராம், புரதம் 25 கிராம். செம்மறி ஆட்டோட ஒப்பிடுறப்ப 35 விழுக்காடு கலோரிகள் தான் இதில் இருக்குது. செம்மறி ஆட்டுக்கறியில் 2லேருந்து 3 கிராம் கொழுப்பு, 27 கிராம் புரதம் இருக்குது. செம்மறி ஆடோட வெள்ளாடை ஒப்பிடுறப்ப வெள்ளாட்டுக்கறி சத்து அதிகமானதாக இருக்குது. இருந்தாலும் 2 கறியிலையும் ஊட்டச்சத்துக்களை எடுத்துக்கொள்கிறது ரொம்ப நல்லது. அதாவது இரும்பு சத்து, ஜிங்கு, மெக்னீஷியம், விட்டமின் B12 சரிசமமாக தான் இருக்குது. கலோரிகள் மட்டும் மிகப்பெரிய வித்தியாசத்தில் இருக்குது. மட்டன் நம்ம உடம்புக்கு நல்லதா, ஆரோக்கியமானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு மொத்தமாக 3 விஷயங்கள் இருக்குது. மட்டன் சமைக்கிற விதம், வாரத்துக்கு மட்டன் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற விதம், மட்டன் சாப்பிட்றதோட என்னென்ன உணவுகள்லாம் நம்ம சேர்த்து எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து, உடல் ஆரோக்கியமாக இருக்கா இல்லையாங்கிற விஷயங்களை பொறுத்தும் மட்டன் நல்லதாக அமைகிறதும் தீயதாக அமைகிறதும் இருக்குது. மட்டன் சமைக்கிற விதம் என்ன தெரியுமா? எண்ணெய் அதிகமாக ஊற்றி மட்டனை வறுத்து எடுத்தால் அதிக தீயில சமைச்சு அதை நம்ம சாப்பிட்றதால ஆரோக்கியமான கொழுப்பு, புரதம் இது மாதிரியான சத்துக்கள் ஆரோக்கியமற்றதாக மாறிடும். அதுவே குறைவான எண்ணெயில் மட்டன் கிரில் மாதிரி வேக வச்சு சாப்பிட்டோம், இல்லை மட்டன் சூப்பு தயாரித்து சாப்பிட்டோன்னா அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் குறையாது. வாரத்துக்கு மட்டன் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோம், சிவப்பு இறைச்சி எப்பயுமே ஒரு குறிப்பிட்ட அளவு சாப்பிட்றது தாங்க நல்லது. உடலில் கலோரிகள் பற்றாக்குறை தெரிஞ்சிச்சுன்னா உணவு முறையில் வாரத்துக்கு 2 முறை சாப்பிடலாம். மட்டனோட சாப்பிட்ற இதர உணவுகள் என்ன தெரியுமா? அசைவ உணவான மட்டன் சாப்பிட்றப்ப நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். பழங்கள், காய்கறிகளில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கும். ஒரு நாளைக்கு ஆண்களுக்கு 40 கிராமும் பெண்களுக்கு 30 கிராமும் நார்ச்சத்து தேவைப்படுது. மட்டன் சாப்பிட்றதுனால பக்க விளைவுகள் உண்டாகுமா அப்படின்னு சந்தேகத்தை நிறுத்த நார்ச்சத்தோடு நீங்கள் சேர்த்து சாப்பிடலாம். இந்த மட்டன் கொலஸ்ட்ராலை அதிகரிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, செம்மறி ஆடு, வெள்ளாடு இது 2லேயுமே 100 கிராம் நீங்கள் எடுத்துக்கிறப்ப கொலஸ்ட்ரால் அளவு 100 மில்லிலிட்டர் மட்டும்தான் இருக்கும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய கொழுப்பு இருக்குல்ல, அது 20 கிராம். கொழுப்பு குறைவாக சாப்பிட்டா உடலில் கொலஸ்ட்ரால் அதிகரிக்காது. எண்ணெய் இல்லாமல் சமைச்சா கொலஸ்ட்ரால் ஏறாதுங்க.
மட்டனோட உருளைக்கிழங்கு, கேரட்டு, காலிஃப்ளவரை வேக வச்சு சாப்பிடுங்க. அதுக்கப்புறமா வெள்ளரிக்காய், வெங்காயத்தை கொஞ்சமாவது சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. இது எல்லாமே சேர்ந்து செரிமானத்துக்கு நேரம் எடுக்கும் அப்படிங்கிறதுனால அதிக அளவு எனர்ஜி செலவாகும். 100 கிராம் மட்டனில் புரோட்டீன் மசில் க்ரோத்துக்கு சூப்பராக கிடைக்கும். அயன் ரத்த சோகையை நீக்குது. ஜிங்க் இம்யூன் சிஸ்டத்தை ஸ்ட்ராங் ஆக்குது. விட்டமின் B12 பிரெயின் நர்வ் சிஸ்டத்தை சப்போர்ட் பண்ணுது. செரட்டின் இருக்குல்ல, செரட்டோன், இது உடம்பை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுது. ஹெல்தி ஃபேட் இருக்குல்ல, அது நிறையவே இருக்குது. அனிமியாவை போக்குது. அயன் கண்டென்ட் இருக்கிறதுனால ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். ஜிங்க் செலினியம்லாம் இருக்கிறதுனால காய்ச்சல், இன்ஃபெக்ஷன், வைரஸ், பாக்டீரியா இதெல்லாம் நமக்கு வராமல் தடுக்கும். மசில் பில்டிங்க்கு ரொம்பவே சிறந்தது அப்படின்னா மட்டன் சொல்லலாம். ஜிம்முக்கு போகிறவங்க, வெயிட் ட்ரைனிங் பண்ணுறவங்கலாம் இதை சாப்பிடலாம். ஹை ப்ரோட்டீன் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மட்டன் எடுத்துக்கலாம். இது ஸ்ட்ரென்த்தை பூஸ்ட் பண்ணும். விட்டமின் B12 அதிகமாக இருக்குது. அதனால் மெமரியை இம்ப்ரூவ் பண்ணும். நர்வ்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சி காம் ஃபீலிங்கை கொடுக்கும். போன் ஜாயிண்ட்டுக்கெலாம் வலிமையை கொடுக்கும். மட்டன் சூப் குடித்தோம் அப்படின்னா கொலாஜன் உற்பத்தி ஆகும். ஜாயிண்ட் பெயின், நீ பெயின் எல்லாத்தையுமே குறைக்குது. வயசானவங்களுக்கு இது ரொம்பவே நல்லது. தைராய்டு சப்போர்ட் பண்ணுது. செலினியம் அதிகமாக இருக்கிறதுனால தைராய்டு ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணும். ஸ்கின்னு, ஹேருக்கு ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். ப்ரோட்டீன், ஜிங்க் இருக்கிறதுனால ஹேர் ஃபால் குறையும். ஸ்கின் ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே வேகமாக வேலை செய்யுது. ப்ரெக்னென்சி லேடிஸும் நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களும் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா மட்டன் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா இதில் அயனும் ப்ரோட்டீனும் இருக்குது. எனர்ஜி பூஸ்டராக இது வேலை செய்யுதுங்க. ஒரு நாளைக்கு தேவையான மொத்த எனர்ஜி இது நமக்கு கொடுக்குது. ஸ்லோவாக டைஜஷன் ஆகும். ஏன்னா இதில் ப்ரோட்டீன் இருக்குது. ரொம்ப நேரம் நமக்கு எனர்ஜியை கொடுக்குது. ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. அதே கிராஸ்ஃபீட் மட்டன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொழுப்பு அதிகமாகவே இருக்கும். இது நல்ல கொழுப்பை தான் உயர்த்தும். என்ன தான் இந்த மட்டனில் இவ்வளவு நன்மைகள் இருந்தாலும் இதுலேயும் சில பக்க விளைவுகளும் இருக்குது. அது என்ன தெரியுமா? கொலஸ்ட்ராலை உயர்த்திடும். அளவுக்கு மீறி எடுத்தோம் அப்படின்னா ஃபேட் வடிவம் அதிகமாக இருக்கும். LDLை உயர்த்தலாம். வாரத்துக்கு 2 முறைக்கு மேலே சாப்பிடக்கூடாது. அதிகமாக 1 முறை எடுத்துக்கிறதே போதுமானது. ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்கலாம் நீங்கள் எடுக்கிறப்ப இன்னும் ப்ரெஷரோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. BP பேஷண்ட் இருப்பீங்கள, அவங்க பாயில் பண்ணியோ இல்லைனா சூப் வடிவத்துலேயோ ட்ரை பண்ணிக்கலாம். செரிமான கோளாறுகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னா மட்டன் சாப்பிட்றப்ப அது இன்னும் செரிமான கோளாறுகளை அதிகப்படுத்திடலாம். கேஸு, ப்ளோட்டிங் இதெல்லாம் இருக்கிறவங்களும் மட்டனை அளவோடு எடுத்துக்கிறதே நல்லது. கிட்ஸுக்கும் நீங்கள் அதிகமாக கொடுக்காதீங்க, அளவோடு கொடுங்க. BP பேஷண்ட்டு, கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவங்க, யூரிக் ஆசிட் பேஷண்ட்டு, கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டும் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. மட்டனை டீப் ஃப்ரை பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுங்க. கிரேவி செய்கிறப்ப கூட ரொம்ப ஆயில் ஊற்றுறதை அவாய்ட் பண்ணிடுங்க. பாயில் பண்ணியோ ஸ்டீம் பண்ணியோ சூப்பாகவும் நீங்கள் கொடுக்குறப்ப உங்களுக்கு பலன் அப்படியே கிடைக்கும். ஒரு நாளைக்கு 100 கிராம்லேருந்து 120 கிராம் மட்டன் சாப்பிட்றதே போதுமானதாக இருக்கும். லெமன் பெப்பர் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். இது செரிமானத்தை இம்ப்ரூவ் பண்ணும். கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். நைட் டைமில் மட்டன் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா தூக்கம் நிறைய வரும்ல, அதை கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மட்டன் சூப்போட ஸ்பெஷல் பெனிஃபிட் என்ன தெரியுமா? போனை ஸ்ட்ராங் ஆக்குது. ஹேர் ஃபாலை குறைக்குது. இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுது. குழந்தைகளுக்கும் வயசானவங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடிய ஒரு ஃபுட்டும் இந்த சூப்பு தாங்க. ஏற்கனவே உடல் நோயால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா உங்களோட பாடியை ரெக்கவர் பண்ணுறதுக்கும் இந்த மட்டன் சூப் உதவியாக இருக்கும். மொத்தமாக சொல்லணும்னா சரியான அளவில் சரியான முறையில் சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா மட்டனுங்கிறது ரொம்பவே நல்லது தாங்க. இந்த வீடியோவில் மட்டன் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன, யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, என்னென்ன உறுப்புகளை சாப்பிட்டா என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு எல்லாத்த பற்றின தெளிவான விளக்கங்களையும் நம்ம பார்த்துருக்கோம். இதில் யாரெல்லாம் மட்டன் பிரியராக இருக்கிறீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. இந்த வீடியோவில் மட்டன் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் மட்டனை அளவோடு சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும்.
நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.